ஹாய்! வாங்க நம்ம இப்போ ஏபிஐ டெஸ்டிங்கை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கெட் ஏபிஐ வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி வந்து இப்போ போஸ்ட் ஏபிஐ. ஓகே. கெட்னா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஏபிஐ என்ன பண்ண போகுது? அடுத்த மெத்தட் கெட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் போஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுவாங்க? அதை எப்படி என்ன பண்ணணும்? அதை பத்தி என்னன்னு. ஏன்னா கெட் யூசர்ல நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணியாச்சு. ரெக்வஸ்ட்குள்ள வந்து லிஸ்ட் யூசர்னு ஒன்று இருக்கு. add request. இதுல வந்து என்ன நியமிக்கலாம்? போஸ்ட் இந்த கிரியேட்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல. ஆமா. ஏன்னா இது வந்து போஸ்ட் மெத்தட்ல இருக்கு. சோ இந்த கிரியேட் பண்ணி பார்ப்போம் நம்ம. இப்போ இது வந்து கிரியேட்னு இருக்கு. சோ நம்ம நேம் வந்து கிரியேட்னே வைப்போம். கிரியேட் யூசர். ஓகேவா? இப்போ நம்ம ஜெனரலா பண்ற மாதிரி பண்ணியாச்சு. என்ன பண்ணிருக்கோம்? அந்த ரெக்வெஸ்ட் ரெஸ்ட்ன்ற ஒரு கலெக்ஷன்ல கிரியேட் யூசர்னு ஒரு ரெக்வெஸ்ட கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதுக்குள்ள இப்போ நம்ம என்ன மெத்தட்ன்றது செட் பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஏற்கனவே நம்ம கெட் இங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டா கெட்ல இருந்துச்சு. அதனால இதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல போன ரெக்வெஸ்ட் நம்ம பார்க்க சொல்ல. ஆனா இந்த ரெக்வெஸ்ட் பாக்குறோம் அப்படின்னா இது வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட். சோ அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தணும். போஸ்ட்ன்றதை மாத்தணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டெவலப்பர் வந்து எந்த விதமான ரெக்வெஸ்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்கன்றத நீங்க செக் பண்ணணும். ஓகே. இதுல எரர் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிஐ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் ஒரு ஏபிஐயா இருக்கலாம், ஒரு டேட்டாவை ஆட் பண்ற மாதிரி ஒரு ஏபிஐயா இருக்கும். ஆனா பை தி மிஸ்டேக் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல கெட் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, பிளைண்டா ஒரு இந்த இடத்துல கெட் டெவலப்பர் கொடுத்துருக்கான், கெட் கொடுத்துட்டு இந்த ஏபிஐ கொடுத்து செக் பண்ணுவீங்க, எரர் வரும். என்ன ப்ராப்ளம் நான் நீங்க கொடுத்த மாதிரி தான் கொடுத்தேன், எரர் வருது. நீங்க கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன், எரர் வருது அப்படின்னு தான் நீங்க ரொம்ப நேரம் மண்டே பிடிச்சி குழப்பிட்டு இருப்பீங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த ஏபிஐ வந்து ஒரு கிரியேட் யூசர்ன்ற ஒரு ஏபிஐ. அதுல போய் நீங்க கெட் என்ன பண்ணணும்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டா தான் தூக்கிட்டு வரும். கிரியேட் யூசர் வந்து ஒரு புதுசா ஒரு யூசரே கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த ஏபிஐ கொண்டு போய் கெட்ல போட்டீங்கன்னா அது என்ன ரிசல்ட் உங்களுக்கு வந்து தரும்? ஒண்ணுமே இருக்காது. ஆமா. எதுவுமே அது கொண்டு வராது டேட்டாபேஸ்ல இருந்து. சோ அதுக்கு அந்தந்த ஏபிஐஸ்க்கு அந்தந்த கெட் அந்தந்த மெத்தட் கொடுத்தா மட்டுமே தான் ஒர்க் ஆகும். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம இதோட லிங்க் எடுக்கலாம். ஓகே. இது இருக்கா? இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் ஹியர். ஓகேவா? இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்க எந்த விதமான பாராமீட்டர்ஸும் இல்ல, எந்த விதமான ஆத்தரைசேஷனும் இல்ல. ஹெட்டர்ஸ்ல வந்து 8 ஹிடன் ஃபைல்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து டிஃபால்ட் அதே அவங்க டெவலப்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. பாடி இல்லையா? இந்த கெட்ல நம்ம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்று கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ அந்த ஹெட்டர்ஸ் வந்து நம்ம பார்த்த ஏற்கனவே இருக்கும் ஆல்ரெடி, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போ பாடியில வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண போறோம். இது வந்து ப்ரீவியஸா நம்ம பார்த்த அந்த கெட் மெத்தட்ல இருக்காது, பஸ்ட் போஸ்ட் மெத்தட்ல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா
போஸ்ட்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை உருவாக்க போறோம். உருவாக்குறதுக்கு ஏதாவது சம் டேட்டாஸ் நீங்க கொடுக்கணும். ஓகேவா? அப்போதான் அந்த டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல வந்து ஆட் ஆகும். நான் எதுவுமே கொடுக்க ஓகே. மாட்டேன், டேட்டா மட்டும் ஆட் ஆகணும் அப்படின்னா அது எப்படி ஆட் ஆகும்? ஸோ எதுவுமே இல்லாம பிளாங்கா தான் இருக்கும் அது. அது வந்து ஒரு பிளாங்கா இருக்கிறதுமே வந்து டேட்டா பேஸ்ல எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி ம். டேட்டா பேஸ்ல வந்து நில் அப்படின்ட்டு வரும். நில்லாம் வந்து டேட்டா பேஸ்ல வந்து ஷோ பண்ண வரக்கூடாது. இந்த மாதிரி எம்டி டேட்டா எல்லாம் பாஸ் ஆச்சுன்னா நில்லுன்னு வரும். அதுவுமே ஒன் ஆஃப் த பக். டேட்டா பேஸ்ல எங்கேயாவது நில்லு பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ்ல நில்லு இருக்கு, அதை கிளியர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு டேட்டா பேஸ் டெஸ்டிங்ல ஒன் ஆஃப் த பார்ட், ஒரு டெஸ்டருக்கு. நம்ம ஓகே. இப்போ ஏபிஐ டெஸ்டிங்கை பத்தி பார்ப்போம். ரா அப்படின்றது நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்து டேட்டா வந்து கொடுக்கணும். இந்த டேட்டாவும் டெவலப்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நீங்க வந்து ஆஸ் அ டெஸ்டரா ஏபிஐ டெஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். போன ஏபிஐ நம்ம டெஸ்ட் பண்ணோம்ல, பேஜ் நம்பர்ஸ் வந்து 0 கொடுத்து பார்த்தோம், 1 கொடுத்து பார்த்தோம், 3 கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணி இல்ல அந்த மாதிரி இது பண்ணி அந்த மாதிரி நீங்க டேட்டாவை டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இடத்த உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எவ்ரிதிங் டெவலப்பர்ஸ் கொடுத்துருவான். ஸோ நீங்க போயிட்டு மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இது இருக்குல்ல இந்த டேட்டா, ஆமா, இத ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோ. இதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு இன்புட். இத கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜேசான் தான் இருக்கணும். ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸ் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கும், சம்டைம்ஸ் சில சிஸ்டம்ல ஜாவா ஸ்கிரிப்ட் இல்ல HTML XML இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த ஜேசான்றத கிளிக் பண்ணி தான் வச்சிருக்கணும். இப்ப பாருங்க, நார்மலா டெக்ஸ்ட்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இத எப்பவுமே ஜேசான்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ நீங்க வந்து நேம், நீங்க என்ன வேலை பண்றீங்க இது வரைக்கும் டைப் இன்புட்டா வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து ஸ்பெல் கரெக்ட்டா? ஓகே ஓகே. இது ஜாப் வந்து QA அனலிஸ்ட். ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ரீ ரெக்வெஸ்ட் ஸ்கிரிப்ட், இந்த டெஸ்ட் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம வர சொல்ல வீடியோஸ்ல இல்ல அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா? செட்டிங்ஸ் இதுவும் உங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் தேவை கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க நீங்க இந்த மாதிரி ஏரோ மார்க் கொடுக்குற ரெக்வெஸ்ட்டை நீங்க சேவ் பண்ணிக்கவும் டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேயா? உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிடும். ஐடி நம்பர் 140, நேம் சிவரஞ்சினி, ஜாப் QA அனலிஸ்ட். எப்ப கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க, கிரியேட்டட் அட் 2024/3 டைமிங்கோட கிரியேட் ஆயிருக்கு. டேட்டா பேஸ்ல உடனே நீங்க போயிட்டு டேட்டா பேஸ்ல போகணும். டேட்டா பேஸஸ் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க சில கம்பெனிஸ் டெஸ்டர்ஸ்க்கு. சப்போஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க உடனே டேட்டா பேஸ்ல போயிட்டு இந்த சிவரஞ்சினி ஐடி நம்பர் 140ல சிவரஞ்சினின்ற நேம் இருக்கணும், ஜாப்ல பார்த்து QA லிஸ்ட் இருக்கணும், எப்போ கிரியேட்டட் இந்த கிரியேட்டட் டைம் செக் பண்ணணும், இந்த டைம்ல தான் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத டைம் செக் பண்ணணும். இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இந்த நேம் செக்ஷன் இருக்குல்ல, இந்த நேம் செக்ஷன்ல நான் எதுவுமே கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்? பிளாங்கா அப்படியே இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நான் பாஸ் பண்றேன். பாரு, இந்த டேட்டாவை அப்படியே வந்து ஒரு பிளாங்க் டேட்டாவை அப்படியே போய் சேவ் ஆகுது. ஆக்சுவலி இது ரிஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே.
இந்த மாதிரி சேவ் ஆகக்கூடாது, பிளாங்க் நான் டேட்டாவை பிளாங்கா விட்டா அப்படியே போகுது, எனக்கு இந்த இடத்துல கேரக்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. ம். இதெல்லாம் வந்து பக்னு ஒன்று ரைஸ் பண்ணி டெவலப்பரை வந்து பண்ண சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நம்ம போன ஏபிஐல 200 பார்த்தோம். இப்ப பாருங்க ஆ. 201 the request has been fulfilled and resulted in a new resource being created. புதுசா ஒரு ரிசோர்ஸ் வந்து கிரியேட் புதுசா ஒரு ஆயிருக்காங்க. இது. ஆ. இந்த ரெக்வஸ்ட் வந்து ஃபுல்ஃபில்ட் ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றது Okay. அதுக்கு உண்டான மீனிங் தான் 201. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஹிட் பாருங்க, இந்த ஏபிஐ ஹிட் பண்ணது உடனே 389 மில்லி செகண்ட்ஸ்ல இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருச்சு. ஆ. இப்போ நார்மலா நீங்க இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஃப்ரண்ட் எண்ட்ல போய் டைப் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேஸ்புக்ல போயிட்டு நீங்க வந்து உங்க நேம் உங்க ஜாப் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆ. நேம் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்த உடனே இந்த ஏபிஐ தான் ஹிட் ஆகும். ஓகே. இது நேரா எடுத்துட்டு போயிட்டு டேட்டாவை வந்து சேவ் பண்ணும். இந்த ஏபிஐ தான் கிரியேட் யூசர். ஓகே. இப்போ என்ன பண்ணுவாங்க, இதுலயே இன்னொரு வகையிலையும் செக் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு யூசரை வந்து கிரியேட் பண்ணீங்க, கரெக்டா? இப்போ லிஸ்ட் யூசர்ல போயிட்டு நீங்க அந்த ஏபிஐ ஹிட் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஹிட் பண்ணா உங்களுக்கு இப்ப அந்த டேட்டா வந்திருக்கணும். ஏன்னா நீங்க அந்த டேட்டா வந்து புதுசா 2 டேட்டாவை ஆட் பண்ணிருக்கீங்க, அந்த 2 டேட்டா வரணும், ஆனா வரல. பாருங்க, டோட்டலே வந்து 12 தான். நேத்து காமிச்சா அதே 12 தான் காட்டுது. சோ இது ஒரு டம்மி ஏபின்றதுனால இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஆனா ரியல் டைம்ல நீங்க டேட்டாவை ஒரு யூசரை கிரியேட் பண்ண உடனே லிஸ்ட் யூசருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அங்க இந்த மறுபடியும் நீங்க போய் செக் பண்ணலாம், நம்ம கொடுத்துருக்க நேம்ல ஒரு டேட்டா இருக்கானா அப்படின்ட்டு. ஓகே. இதுதான் வந்து போஸ்ட் மெத்தட். ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதை ஹிட் பண்ணிட்டு ரன் பண்ணி பாக்குறீங்க, அந்த டேட்டா வந்து ரன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல போயிட்டு சேவ் ஆகிடும். இதுக்கு பேர் தான் போஸ்ட் மெத்தட். ஒரு மெத்தடை கிரியேட் பண்றீங்க. கிரியேட் போஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, சிம்பிளா போஸ்ட்னா என்ன பண்ணும், டக்குன்னு உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்னா, நீங்க நார்மலா இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட் பண்றீங்க, கரெக்டா? ஆமா. ஒரு ஃபேஸ்புக்ல உங்க போஸ்ட் வந்து போடுறீங்க, இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு நாங்க போனேன், இங்க போனேன், நான் இன்னைக்கு அந்த அழகான பில்டிங்கை பார்த்தேன் அப்படின்ட்டு. அந்த போஸ்ட்டுக்கு என்ன அர்த்தமோ அதுக்குதான், அதோட அர்த்தம் தான் இதுக்கும் அர்த்தம். நீங்க கொடுக்கற டேட்டாவை டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றது வேலை தான் அந்த போஸ்டோட ஒர்க், கரெக்டா? ஆமா. அதே ஒர்க் தான் உங்களுக்கு இங்கேயும். சோ இதுதான் போஸ்ட் மெத்தட். ஓகே. ஓகேவா? ஏபிஐ டெஸ்டிங்கை பற்றி அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.